என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரபு தொடர் வரிசை. சரியா? அதுல முக்கியமான சில மரபு தொடர்கள் என்னென்ன, அதற்குண்டான பொருள் என்னன்னு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? கவனிங்களேன். அதுல சிலது உங்களுக்கு தெரிஞ்சதும் இருக்கலாம். கவனிக்கலாமா? பாருங்க. இளிச்சவாய் பட்டம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சொல்லிக்குவாங்க, இளிச்சவாய் பாயவன் ஒண்ணும் தெரியல பாயவனுக்கு. பாத்தீங்களா? அதாவது ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். சரியா? அடுத்தது பாருங்க, இனிப்பு காட்டுதல். இனிப்பு காட்டுதல் அப்படின்னா ஒருத்தவங்களை பேசியே அவங்களுக்கு ஆசையை உண்டாக்குறது. அவா உண்டாக்குதல். அவா, ஆசை, விருப்பம். படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, இன்னார் இனியார். புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க. இன்னார் இனியார் அப்படின்னா பகைவரும் நண்பரும். என்னம்மா? பகைவரும் நண்பரும். சரியா? அதுவே பாருங்க, கொஞ்சம் தான் மாறுதல் அடைஞ்சிருக்கு பாருங்க. இன்னார் இணையார் அப்படின்னா இத்தன்மை உடையவர், இந்த மாதிரி ஒரு தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் என்னதுமா? இன்னார் இணையார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, ஈ ஆடவில்லை. அதாவது எப்பா அவன் ஏதோ வசமா மாட்டிக்கிட்டான், அவனுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், அவன் மூஞ்சில ஈ ஆடலப்பா சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பாருங்க, ஈ ஆடவில்லை அப்படின்னா முகத்துல பயங்கர கவலை வந்துடும் அவங்களுக்கு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, ஈ ரொட்டு. நீங்க மாணவ செல்வங்கள் தப்பா நினைச்சுக்க கூடாது. ஈ ரொட்டு அப்படின்னா ஏதோ இணைப்பு அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? ஈ ரொட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதி இன்மை அப்படின்னு அர்த்தமா. என்னம்மா? உறுதி இன்மை. சரியா? அடுத்தது பாருங்க, ஈ விரக்கம். மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? ஈவிரக்கம் அப்படின்னா மனக்கசிவே இல்லையா, பார்த்து உங்களுக்கு இறக்கமே வரலையா சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்தது பாருங்கம்மா, உச்சி கொட்டுதல். அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா உச்சி கொட்டுதல். என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சரிதானா? அதான் உச்சி கொட்டுதல். பாருங்க, வெறுப்பு குறி காட்டுதல். குறின்னா அடையாளம். ஒரு வெறுப்புக்கான அடையாளத்தை தான் சொல்லுவாங்க. என்னங்க வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா?